சியோல். சியோல் தென்கொரியாவின் துடிப்பான தலைநகரம், வளமான கடந்த காலத்தையும் பரபரப்பான நிகழ்காலத்தையும் கொண்டுள்ள ஒரு நகரம். தென்கிழக்காசியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக இது வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி இந்த நகரத்திற்கு உள்ளது. சியோலின் அழகிய வரலாறு அதன் அரண்மனைகள், நினைவுச் சின்னங்கள் மற்றும் அடையாளம் வாயில்களில் காணப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக கொரியாவை ஆட்சி செய்த வம்சங்களின் பெருமைகளை இவை பறைசாற்றுகின்றன. இந்த நகரத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆற்றல் நிறைந்தவை. இங்குள்ள பல பார்கள் மற்றும் கிளப்களில் நீங்கள் இரவை ரிலாக்ஸாக கழிக்கலாம், அல்லது மியோங்டாங் போன்ற ஷாப்பிங் மால்களில் நீங்கள் கைவசம் இருக்கும் பணத்தை செலவழிக்கும் அளவுக்கு ஷாப்பிங் செய்யலாம். இந்த இடம் ஃபேஷன் பிராண்டுகளுக்கு மிகவும் பிரபலமானது. வரலாற்று ரீதியாக சியோல் பௌத்தர்களுக்கு ஒரு முக்கிய மையமாக இருந்துள்ளது. இங்குள்ள ஜோக்கியா கோயில் நாட்டின் பௌத்த கல்விக்கான மையமாக விளங்குகிறது. அதே நேரத்தில் கொரிய போர் நினைவுச் சின்னம் சியோலின் கொந்தளிப்பான இராணுவ வரலாற்றை நினைவூட்டுகிறது. இது நகரத்தின் கடந்த கால போராட்டங்களின் சான்றாக நிற்கிறது. என்சியோல் கோபுரத்தை கொண்டுள்ள நம்சன் பூங்கா நகரத்தின் பரபரப்பில் இருந்து விலகி அமைதியான நேரத்தை கழிக்க ஒரு சிறந்த இடம். அது மட்டுமின்றி நகரத்தின் நடுவே ஓடும் சியோங்கியேச்சியோன் என்ற நீரோடை உள்ளூர் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஒரே இடத்தில் ஈர்க்கும் ஒரு அழகான இடமாகும். வரலாறு, கலாச்சாரம், பொழுதுபோக்கு மற்றும் இயற்கை அழகு என அனைத்தையும் கலந்த ஒரு அனுபவத்தை இந்த நகரம் உங்களுக்கு தரும். சியோல் ஒரு முறை சென்றால் அதை மீண்டும் மீண்டும் விரும்ப வைக்கும் ஒரு அழகான நகரம். பூசன் தென்கொரியாவின் இதய துடிப்பான இரண்டாவது பெரிய நகரம். தெற்கு தீபகற்பத்தின் தென்கிழக்கு முனையில் அமைந்திருக்கும் இந்த நகரம் சியோலுக்கு அடுத்தபடியாக தென்கொரியாவின் மிகப்பெரிய நகராக விளங்குகிறது. இது ஒரு அமைதியான நகரமாக தோன்றலாம், ஆனால் இந்த நகரம் தனக்குள் பல ரகசியங்களை வைத்துள்ளது. பூசன் உலகிலேயே 5வது பரபரப்பான துறைமுகத்தை கொண்டுள்ளது. மேலும் இது தென்கொரியாவின் மிகப்பெரிய துறைமுகமும் கூட. உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்து வரும் கப்பல்கள் இந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் தென்கொரியாவிற்குள் நுழைகின்றன. இது வெறும் துறைமுகம் அல்ல, தென்கொரியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உயிர் நாடியாக இருக்கிறது. பூசன் நகரம் தென்கொரியாவின் மிகப்பெரிய கடற்கரையை கொண்டுள்ளது. இங்குள்ள பளபளக்கும் வெள்ளை மணலும் நீல நிற கடலும் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன. இங்கு வருபவர்கள் கடற்கரையில் அமைந்து சூரிய அஸ்தமனத்தை காணலாம், கடலில் குளித்தும் மகிழலாம், அல்லது மணல் கோட்டைகளை கட்டி மகிழலாம். பூசன் நகரத்தில் உலகின் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி உள்ளது. இந்த அங்காடிக்கு சென்றால் நீங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கிவிடுவீர்கள். அது ஒரு சாதாரண கடை அல்ல, இங்கு இல்லாத பொருட்களே இல்லை. இந்த அங்காடிக்கு அருகிலேயே உலகின் மிகப்பெரிய துறைசார் கடையும் உள்ளது. இது பூசன் நகரத்தின் வர்த்தக மையமாக விளங்குகிறது. இது ஒரு சாதாரண நகரம் அல்ல, தென்கொரியாவின் பெருமை, அழகிய கடற்கரைகள், பரபரப்பான துறைமுகம் மற்றும் பிரம்மாண்டமான வணிக மையங்கள் என எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த நகரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. பூசன் நகரத்திற்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடாதீர்கள். சியோக்விபோ ஜேஜூவின் 2வது பெரிய நகரம். இந்த இடம் இயற்கையை விரும்புவோருக்கு ஒரு சொர்க்கம் என்றே சொல்லலாம். இங்குள்ள ஒவ்வொரு மூலையிலும் நாம் மூச்சுவிட மறந்து ரசிக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் நிறைந்திருக்கின்றன. சியோன்ஜியோன் நீர்வீழ்ச்சி மற்றும் ஜியோங்பாங் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிகள் உயரமான பாறைகளில் இருந்து நேரடியாக கடலில் கலப்பதை பார்க்கும்போது நாம் வியந்து போகலாம். சியோஜியோவின் தனித்துவமான அடையாளங்களில் ஒன்றான ஒட்டோல்கோ பாறை. இந்த ஒற்றை பாறை கடலின் நடுவில் கம்பீரமாக நின்று பல புராண கதைகளை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது. இங்கு சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம்.
இயற்கையை தாண்டி சியோக்விபோ ஜேஜுவின் ஆழமான கலாச்சாரத்தையும் கொண்டுள்ளது. இங்கே நீங்கள் ஜேஜுவின் பழமையான கோவில்களையும் அதன் பாரம்பரிய விழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் காணலாம். யோங்டுவாம் பாறை போன்ற இடங்களில் ஜேஜுவின் தொன்மக் கதைகள், அதன் வரலாறு மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டு முழுவதும் ஜேஜு டிராகன் படகு விழா போன்ற பல்வேறு திருவிழாக்களை இங்கு களை கட்டுகின்றன. இந்த விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம் ஜேஜு மக்களின் உற்சாகத்தையும் அவர்களின் விருந்தோம்பலையும் நேரடியாக உணரலாம். ஒரு பயணத்தின் முக்கிய அம்சம் அங்குள்ள உணவுகளை ரசிப்பதுதான். சியோக்விபோ உணவு பிரியர்களுக்கான ஒரு அற்புதமான இடம். இங்கே நீங்கள் பலவிதமான கடல் உணவு வகைகளை, குறிப்பாக ஹேமுல் பஜியோன், அதாவது கடல் உணவு பான் கேக்குகளை ருசிக்கலாம். பாரம்பரிய கொரிய உணவுகளுக்கான ஜஜாங்மியோன் மற்றும் பிம்பாம் போன்றவற்றை இங்குள்ள சிறிய உள்ளூர் உணவகங்களில் அனுபவிப்பது ஒரு தனி சுகம். இந்த உணவுகள் உங்கள் சுவை முட்டுக்களை நிச்சயம் திருப்திப்படுத்தும். சியோக்விபோ வெறும் பார்வையிடும் இடம் மட்டுமல்ல, இங்கே நீங்கள் பல சாகச நடவடிக்கைகளிலும் ஈடுபடலாம். மலையேற்றம், நீச்சல், மீன்பிடித்தல், படகு சவாரி என உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் அமைதியை விரும்பினால் ஒரு காப்பி கடையில் அமர்ந்து கடலை பார்த்து ரசிக்கலாம். இயற்கை அழகு, தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் சுவையான உணவுகள் என அனைத்தையும் ஒரு சேர கொண்ட ஒரு முழுமையான சுற்றுலா தலமாகும். கியோன்ஜு. தென்கொரியா என்றாலே உங்களுக்கு சியோல், பூசன் போன்ற நவீன நகரங்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் நவீனத்தின் மையத்தில் மறைந்திருக்கும் ஒரு வரலாற்று புதையல் உள்ளது. அதுதான் கியோன்ஜு. சுமார் 1000 ஆண்டுகளாக கொரியாவை ஆண்ட பண்டைய சில்லா ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த கியோன்ஜு வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல, ஒரு வாழும் வரலாறு. அதன் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கதை இருக்கிறது. இங்கு நீங்கள் வந்தால் ஒரு பழைய கால பயணத்தை மேற்கொண்டதை போல உணர்வீர்கள். இந்த பண்டைய தலைநகரில் என்னவெல்லாம் இருக்கிறது? கியோன்ஜியோவில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் உலக பாரம்பரிய தலமான புல்குப்சா கோயில். இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சில்லா கட்டிடக்கலையின் அற்புதமான எடுத்துக்காட்டுகளில் இதுவும் ஒன்று. இங்குள்ள கலைநயமிக்க சிற்பங்கள் பௌத்த கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று. அதே மலையில் சற்று உயரத்தில் சியோகுராம் குரோட்டோ என்ற இடமும் உள்ளது. ஒரு குகைக்குள் அமைந்திருக்கும் இந்த இடம் ஒரு பெரிய புத்தர் சிலையை கொண்டுள்ளது. அமைதியும் அழகும் நிறைந்த இந்த இடம் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வரலாற்று பிரியர்களுக்கு கியோன்ஜு தேசிய அருங்காட்சியகம் ஒரு பொக்கிஷம். சில்லா வம்சத்தின் அரிய கலைப்பொருட்கள் இங்கு சேகரிக்கப்பட்டுள்ளன. இங்கு நீங்கள் பல ஆயிரக்கணக்கான பழமையான பொருட்களையும் பார்க்கலாம். அருங்காட்சியகத்திற்கு பிறகு மாலை பொழுதை ரசிக்க அனாப்ஜி குளம் ஒரு சிறந்த இடம். இரவு நேரங்களில் அதன் அழகை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சுற்றிலும் மின்விளக்கு அலங்கரிக்கப்பட்டு நீரில் அதன் பிரதிபலிப்பு ஒரு மாயாஜால உலகத்தை உருவாக்குகிறது. அதேபோல் ஆசியாவிலேயே மிக பழமையான வானியல் ஆய்வகமான சியோங்டோ இங்குள்ளது. இங்குதான் சில்லா ராஜ்யத்தின் கால மக்கள் நட்சத்திரங்களையும் வானத்தையும் ஆய்வு செய்தனர். இயற்கை விரும்பிகளுக்கு ஓமோன் ஏரி பூங்கா மற்றும் சியோக்ஜியோ பூங்கா சரியான இடங்கள். இங்கு நீங்கள் நிதானமாக நடந்து சென்று நகரத்தின் இயற்கை அழகை ரசிக்கலாம். அதேபோல் இங்கு முகாம், மலையேற்றம் போன்ற வெளிப்புற செயல்பாடுகளும் உள்ளன. கியோன்ஜு மிகவும் பாரம்பரியமான ஒரு நகரம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு சில பொதுவான ஆசார விதிகளை கடைபிடிப்பது நல்லது. பெரும்பாலான சிறிய கடைகள் மற்றும் உணவகங்களில் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். எனவே கையில் கொஞ்சம் பணம் வைத்திருப்பது அவசியம். கியோன்ஜு வரலாற்றுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு சரியான சமநிலையை வழங்குகிறது. இது தென்கொரியாவின் இந்த பண்டைய தலைநகரம் வரலாற்று ஆர்வலர்கள், இயற்கை விரும்பிகள் மற்றும் கலாச்சாரத்தை தேடுபவர்கள் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும். இஞ்சியோன் அதன் அழகிய கடற்கரைகள், அதிநவீன ஷாப்பிங் மால்கள் மற்றும் இஞ்சியோன் கிராண்ட் பார்க் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சைனா டவுன் போன்ற கலாச்சார ஈர்ப்புகளுக்கு பெயர் பெற்றது. தென்கொரியாவின் மிக நீளமான பாலமான கம்பீரமான இஞ்சியோன் பாலத்தை கண்டு வியந்து போங்கள். இது பிரதான நிலப்பகுதியை ஜியோங்ஜோங் மற்றும் யோங்யூ தீவுகளுடன் இணைக்கிறது. கொரிய போரின் வெற்றியை நினைவுகூரும் இஞ்சியோன் தரையிறங்கும் ஆபரேஷன் மெமோரியல் ஹால் மற்றும் சுற்றியுள்ள பகுதியின் கண்கவர் காட்சிகளையும் வழங்கி இஞ்சியோன் கோபுரம் போன்ற வரலாற்று முக்கியம் வாய்ந்த இடங்களை ஆராயுங்கள்.
குடும்பங்களுக்கும் சாகச ஆர்வலர்களுக்கும் இஞ்சியோன் சர்வதேச நீர்ப்பூங்கா ஒரு அற்புதமான அனுபவத்தை வழங்குகிறது. ஜீப் லைனிங், பங்கி ஜம்பிங் மற்றும் விண்ட்சர்ஃபிங் போன்ற உற்சாகமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். நகரம் அதன் துடிப்பான இரவு வாழ்க்கை மற்றும் ஷாப்பிங் விருப்பங்களுக்கும் பெயர் பெற்றது. பல பாரம்பரிய சந்தைகள் மற்றும் நவீன ஷாப்பிங் மையங்களுடன் இஞ்சியோன் ஒரு சில்லறை சர்ச்சைக்குறி சரியான இடமாகும். இரவில் துடிப்பான இரவு விடுதிகள் மற்றும் பார்கள் நகரத்தை உற்சாகப்படுத்துகின்றன. ஆழ்ந்த கலாச்சார அனுபவத்திற்காக இஞ்சியோன் பாரம்பரிய கலாச்சார அனுபவ மையத்தையும் பார்வையிடவும். இது நகரத்தின் கடந்த காலத்தை பற்றிய தனித்துவமான நுண்ணறிவை வழங்குகிறது. இஞ்சியோன் தேசிய அருங்காட்சியகம் மற்றும் இஞ்சியோன் கலைத்தளம் ஆகியவை நகரத்தின் வளமான கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை ஆராய்வதற்கான சிறந்த இடங்களாகும். இஞ்சியோனில் பயணம் செய்யும் போது அடக்கமாகவும் உடையணியவும், உள்ளூர் பழக்க வழக்கங்களையும் மதிக்கவும், எப்போதும் உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி அறிந்திருக்கவும் நினைவில் கொள்ளுங்கள். நீரேற்றமாக இருப்பதும் நகரத்தின் வரைபடத்தை எடுத்துச் செல்வதும் முக்கியம். டேகு தென்கொரியாவின் இதயம், ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆம், அதன் பெயர் டேகு. இயற்கை அழகு, வரலாற்று சிறப்பு மற்றும் நவீன உலகின் சுவாரஸ்யங்கள் என அனைத்தும் கலந்த ஒரு இடம் இது. டேகு தென்கொரியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது வெறும் ஷாப்பிங் மையம் அல்ல, அமைதியான பூங்காக்களும் அழகிய தோட்டங்களும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான பௌத்த கோவில்களும் இங்கு நிறைந்துள்ளன. வரலாற்று ஆர்வலர்களுக்கும் அதன் அருங்காட்சியகங்களுக்கும் கலைக்கூடங்களுக்கும் ஒரு விருந்தாக இருக்கும். டேகுவின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் முழுமையாக அனுபவிக்க சிறந்த இடம் இது. டேகுவில் உங்களுக்கான பொழுதுபோக்குக்கு குறைவே இல்லை. பகல் நேரங்களில் நீங்கள் அதன் பாரம்பரிய சந்தைகள் மற்றும் நவீன மால்களில் ஷாப்பிங் செய்யலாம். குறிப்பாக கடைகள், பார்கள் மற்றும் உணவகங்கள் நிறைந்த டோங்சோங்னோ தெருவுக்கு செல்வதை தவறவிடாதீர்கள். இது டேகுவின் உயிரோட்டமான இதயம். இரவு நேரங்களில் டேகுவுக்கு ஒரு தனி அழகு உண்டு. இரவு வாழ்க்கை விரும்பிகளுக்கு ஏராளமான கிளப்கள், பார்கள் மற்றும் உணவகங்கள் காத்திருக்கின்றன. ஒரு சுற்றுலா பயணியாக நீங்கள் டேகுவில் நடக்கும் ஆண்டு விழாக்களில் பங்கேற்கலாம். அவை நகரத்தின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள ஒரு சிறந்த வழி. டேகுவுக்கு சென்றால் இந்த 2 இடங்களை பார்க்காமல் திரும்பி வரக்கூடாது. டோங்வாசா கோயில், இது 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான பௌத்த கோயில். அமைதியையும் ஆன்மீகத்தையும் தேடுபவர்களுக்கு இது ஒரு சரியான இடம். டேகு தேசிய அருங்காட்சியகம், தென்கொரியாவின் வரலாற்றையும் கலையையும் ஆழமாக புரிந்து கொள்ள இந்த அருங்காட்சியகம் உங்களுக்கு உதவும். டேகு ஒரு சிறிய சுருக்கமான நகரம். பெரும்பாலான இடங்களை நடந்தே சென்று விடலாம் அல்லது குறைந்த நேரத்திலேயே பயணிக்கலாம். டேகு தென்கொரியாவின் மற்ற நகரங்களை விட வித்தியாசமானது. இங்கு இயற்கை, வரலாறு மற்றும் நவீன வாழ்க்கை ஆகியவை சரியான அளவில் கலந்திருக்கின்றன.